இது 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் பாலிட்டி. ஓகேங்களா? இந்த லெசன்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸை நம்ம இன்றைக்கி மெமரி பண்ண போகிறோம். மெமரி பண்ண போகிறோம்னா புரிஞ்சுக்கிட்டு தான் டேட்டாஸை மெமரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரே கொஷின் தான். ஓகே, கொஷினை பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஃபஸ்ட்டே செம்ம கொஷின் இல்லை, 2004. ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கொஷின். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம், அதனால தான். ஓகே, கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? 52வது அரசமை சட்ட திருத்தம் 1985 அளித்தது. கரெக்டு. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் 10வது அட்டவணை. கட்சி தாவல் சட்டம் என்னது? 10வது அட்டவணை. ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் 10th ஷெடியூல். ஓகேவா? 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. இப்போது ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு. ஆப்ஷன் பி. ஓகே, சி வந்து 10th அட்டவணை. 52வது அமெண்ட்மெண்ட்டு 1985. சில சேஞ்சஸ் வந்து 91th அமெண்ட்மெண்ட்டில் 2003. அப்புறம் 10th ஷெடியூல். அவ்வளோதான். ஓகே, ஓடிவாங்க அதுக்கு போகலாம். ஓகே, 2 கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. USA அரசியலமைப்பு USAலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிது. ஓகேவா? 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அமைச்சரவை தூதுக்குழு 1942. ஓகேவா? இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1946. ஓகேவா? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேசி அரசுகள், 1 பலுச்சிஸ்தான், 3 மாகாண முதன்மை ஆணையர்கள். ஓகேவா? இப்போது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள், 3 பலுச்சிஸ்தான், 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள், 1 பலுச்சிஸ்தான், 3 மாகாண முதன்மை ஆணையர். ஓகேவா? 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து USA, இன்னொன்று வந்து 1946 அமைச்சரவை தூதுக்குழு மூலியமாக அரசியல் நிர்ணய சபை உருவாக்கியிருக்காங்க. அந்த சபையில் இருந்தவங்க தான் இந்த 4 பேரும். 292, 93, 1, 3. 292 என்னது? மாகாண பிரதிநிதி. 93 சுதேச அரசுகள், 1 பலுச்சிஸ்தான், 3 மாகாண முதன்மை ஆணையர்கள். மொத்தம் எத்தனை பேர்? 389 பேர். ஓகேவா? 2 பாயிண்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. என்ன நடைபெற்றது? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். இந்த 389 பேரும் ஃபஸ்ட்டு எப்போ கூடுறாங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9. ஓகேவா? 1946 குழுவை உருவாக்குறாங்க. கடைசியாக அந்த மாதம், அந்த வருஷம் முடிகிறப்போ டிசம்பர் 9 அன்னைக்கு அந்த கூட்டத்தோடைய முதல் கூட்டம் நடக்குது. ஓகேவா? அதோட தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. மூத்த உறுப்பினர், தற்காலிக தலைவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? ஓகே, அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரியா இருவரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தற்காலிக தலைவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. ராஜேந்திர பிரசாத்தும் முகர்ஜி. ஓகேங்களா? நிர்ணய சபையின் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் வந்து 2 பேர், முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? இதோட எத்தனை பாயிண்ட்டு நம்ம இனிமேல் கவுண்ட் பண்ண வேணாம், என்னென்ன பாயிண்ட்டுன்னு மட்டும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அரசியலமைப்பு USAலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு.
1946 அமைச்சரவை தூதுக்குழு மூலியமாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அந்த சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள், 1 பலுச்சிஸ்தான், 3 முதன்மை ஆணையர்கள். மொத்தமாக 389. இந்த 389 பேரும் முதல் கூட்டம் எப்போ கூடுறாங்க? நான் என்ன சொன்னேன், 1946 அந்த வருஷம் முடிகிறப்போ டிசம்பர் 9 ஓகேங்களா, அந்த கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் நடந்துச்சுன்னா அதுக்கு தலைவர் வேணும். அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு தற்காலிக தலைவராக தான் சச்சிதானந்த சின்ஹா இருந்திருக்காரு. ஓகேவா, அந்த அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்திருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து அவங்க இறந்துட்டாங்க. தற்காலிக தலைவர் இறந்துட்டாங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு தலைவரை உருவாக்கியிருக்காங்க. யார்? ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிர்ணய சபையோட தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, அடுத்து அவங்களோட துணைத் தலைவர்கள் முகர்ஜி அண்ட் கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, ஓகே, இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாகவும் 166 நாட்கள் நடைபெற்றது. 11 அமர்வுகள், 166. நல்லா இருக்குல்ல எழுதுறதுக்கு. 11 166 11 அமர்வுகள், 166 நாட்கள். இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 2473. ஓகேங்களா, இது நம்ம எப்படி எழுதி பார்க்கலாமா? 2 3 4 7 2 3 4 7. இப்போ 24 73. ஓகே, 2473. இப்படி படிக்க வேணும். 2473 படிப்போம். ஓகேவா, 24 ஹார்ஸ் அந்த மாதிரி 2473. ஓகேவா, 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள். ஓகேவா, அடுத்து அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டவரவு குழு தலைவர் அம்பேத்கர். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்டே இதுதான். அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஓகே, இந்த பேஜில் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குப்பா? ஃபஸ்ட்டு அரசியலமைப்பை யூஎஸ்ஏலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. 1946 அமைச்சரவை குழு மூலிமா நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அந்த நிர்ணய சபைனா யார்? 292, 93 சுதேசி, 1 பலுச்சிஸ்தான், 3 ஆணையர்கள். மொத்தமாக எத்தனை? 389. 389. இந்த 389 பேரும் எப்போ கூடுறாங்க? அந்த உருவாக்கப்பட்ட ஆண்டிலிருந்து கடைசி மாதம் டிசம்பர் 9. இது 6, இது 9. டிசம்பர் 9. ஓகேவா, அதில் அந்த கூட்டம் நடந்துச்சுன்னா ஒருத்தர் தலைவர் இருப்பார்ல, யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. அவர் தலைவர் தலைவராக தான் இருந்தார். அவர் இறந்துட்டதுனால தான் மறுபடியும் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா, ராஜேந்திர பிரசாத் தலைவர். அவங்களுக்கு துணைத் தலைவர்கள் யார்? முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. அவ்வளோதான். சரி, இந்த கூட்டம் நடந்துருச்சு. ஓகேவா, எத்தனை டைம் செஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா 11 செஷன், 166 நாட்கள். 11 செஷன், 166 நாட்கள். ஓகேவா, எத்தனை திருத்தங்கள் நடந்துச்சு? 2473. ஓகேவா, அம்பேத்கர் மூலியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அவ்வளோதான், இதில் முடிஞ்சிச்சு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 ஆண்டு நவம்பர் 26 நாள் இயற்றப்பட்டது. 1950 ஆண்டு ஜனவரி 26 நாளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு 11 செஷன்ஸாக 166 டேஸாக நடந்து 2473 திருத்தங்கள் பண்ணாங்க இல்லையா? கடைசியாக என்ன தான்ப்பா ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிகல்ஸு, 8 ஷெடியூலாக உருவாக்கியிருக்காங்க. 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிகல்ஸு, 8 பார்ட்ஸு. 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிக்கலு, 8 ஷெடியூலு. பார்ட்ஸுன்னு சொல்லிட்டேன், 8 ஷெடியூலு.
ஓகே. எப்போ வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26. இதுக்கு முன்னாடி ஒரு டேட் பார்த்தோம். என்னது? 1946 கடைசி மாதம். இங்கே 6, இங்கே 9. இப்போ 1949 நவம்பர் 26. ஓகேவா? நவம்பர் 26. ஓகே. அவங்க வந்து அட்டவணையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, அது நடைமுறைக்கு வரணும் இல்லையா? எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26. ஓகேவா? இதோட 3 டேட் பார்த்துருக்கோம், 2 இது பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து பாக்ஸ் பாயிண்ட். பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. யார்? பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. ஓகேவா? ஓகே. இதே கண்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? உள்ளதான் பார்த்துருக்கோம். அடுத்து சரி 1.3 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விடவும் மிகவும் நீளமானது. நம்மளது ரொம்ப லாங்கஸ்ட். ஓகேவா? இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. இதன் நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தியது. இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதியை வழங்குகிறது. உலகளாவிய வயதுவந்தோர் வாக்குரிமை. 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாடுபாடுமின்றி வாக்குரிமை பெறுகின்றனர். நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸாக இருக்கிறது மட்டும் பார்க்கலாமா? ஓகே. பிரயாம்பிள் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் திறவுகோல்னு இதை வந்து சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1947 ஆண்டு ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகமுறை அமைந்துள்ளது. அந்த முகவுரை வந்து எதன் மூலியமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா 1947 ஜனவரி 22 நேருவுடைய குறிக்கோள் தீர்மானம். ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் 1947. முகமுறையானது 1946 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. நீங்களும் எழுதி பார்த்துக்கோங்க ஒன்றுல. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் அது இது பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது 3 சொற்களையும் சேர்த்துருக்காங்க. இதில் 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தில் 1976 42வது சட்ட திருத்தத்தில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. என்ன டோரா புஜ்ஜி மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகேவா? 1942 1976 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை தொடங்குகிறது. இதிலிருந்து மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரி கூறுகிறது. இது கொஷினாக கேட்குறதுனால இது ஒரு 5 டைம்ஸ் சொல்லி பார்க்கலாமா? இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஓகேவா? ஓகே, 3 டைம்ஸ் சொன்னது அவளுக்கு ஞாபகம் இருக்குது. இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஓகேவா?
அடுத்து இந்த பாக்ஸ் பாயிண்ட் இது ரொம்ப 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 முக்கியம். 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எங்கிருந்து? 1789 பிரெஞ்சு புரட்சின்ற அதிலிருந்து, அந்த முழக்கங்கள்லேருந்து நம்ம முகவரையில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு சம்மரி பண்ணலாமா? முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல். ஓகேவா? 1947 ஜான் 22 என்ன வந்திருக்கு? ஜான் 22 ஜவஹர்லால் நேருவுடைய தீர்மானம். என்ன தீர்மானம்? குறிக்கோள் தீர்மானம். 1947 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம். யாரோட தீர்மானம்? நேருவுடையது. ஓகேவா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம். என்னது? 1947 ஒன்று பார்த்தோமா? 1979 42வது சட்டத்திருத்தம். 1976 42வது சட்டத்திருத்தம். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து குடியுரிமையில் இதில் என்ன இருக்குன்னா, சிட்டிசன் அப்படிங்கிறது சிவிஸுங்கிற லத்தீன் சொல்லிருந்து கிடச்சிருக்கு. சிட்டிசனுங்கிறது சிவிஸுங்கிற லத்தீன் சொல். சிவிஸ். ஓகேவா? இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். சிட்டிசன், சிவிஸ் லத்தீன் சொல். நகர அரசில் வசிப்பவர். அவ்வளோதான். ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. நம்ம இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 பார்ட்டு 2. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்க்குறது பார்ட்டு 2 தான். பார்ட் 2 என்னது? சிட்டிசன்ஷிப். என்னது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஓகே. சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை, 5லிருந்து 11 வரை இதுதான். 1955 இயற்றப்பட்ட குடியரசு சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக 9 முறைன்னு சொல்லுவாங்க. ஓகே. 1955 திருத்தம் செய்யப்பட்டிருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்த கொஷின். அடிப்படை உரிமை. அது சிட்டிசன்ஷிப் என்னது? பார்ட் 2ல் 5 to 11. உரிமை, அடிப்படை உரிமைகள் பார்ட் 3ல் 12லிருந்து 35 வரைக்கும். ஓகேவா? இதுவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள். ஓகேவா? பார்ட்டு 3. இது என்னன்னு சொல்லுவாங்க? இந்தியாவின் மகா சாசனம். ஓகேவா? அடுத்து ஃபேக்சுவல் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து இதை பார்க்கலாம். அடுத்து இப்போ மறுபடியும் சொல்லி பார்ப்பாங்க. 1798 தப்பு. 1789 ஃப்ரெஞ்ச். கரெக்டா? பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 1789 ஃப்ரெஞ்ச் புரட்சி. ஓகே. இது என்னது? இது 1978. அது 1789. இது 1978 44வது சட்ட திருத்தம். பிரிவு 31 நீக்கப்பட்டு 300A பார்ட் 12 வச்சுருக்காங்க. பார்ட் 12. ஓகேவா? 1978 44வது சட்ட திருத்தம். ஓகே. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது பகுதி 4 36லிருந்து 51 வரை. 36லிருந்து 51 வரை. புதுமையான சிறப்பம்சம்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து இதில் பாக்ஸ் கொஷின். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தத்தின்படி பிரிவு 45 பிரிவு 21A
அதன் கீழே வைக்கப்பட்டிருக்கு. 21A அப்படின்னா ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஏர்லி சைல்டுஹுட்னால் அவங்க ஏஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு ஏஜ்க்கு கீழே இருக்கவங்க எல்லாத்துக்குமே கட்டாய கல்வி. ஓகேங்களா? 2002 பிரிவு 45 இருந்ததை திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ்ப்படி தொடக்க கல்வி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து அடிப்படை கடமை. இது எங்கேருந்து வந்திருக்கு நமக்கு? USSR. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு டைம் பார்க்கலாம். யூஎஸ்ஏலேருந்து நமக்கு அரசியல் அமைப்பு கிடச்சிருக்கு. அதே யூஎஸ்ஏலேருந்து அடிப்படை உரிமையும் கிடச்சிருக்கு. அடுத்து இது USSR. அடிப்படை கடமை வந்து USSRலேருந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யா. ஓகே, 1976 ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 4Aல 51Aல இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதை தான் தேடிட்டு இருந்தேன். சாரி, ரொம்ப குழப்பிட்டேன். இங்கே பாருங்கள், 6 வயசுலேருந்து நமக்கு வந்து தொடக்க கல்வி கிடைக்கணும். எதுலேருந்து கம்பல்சரி அப்படின்னா 6லேருந்து 14 வரைக்கும் நமக்கு வந்து அங்கே இருக்க குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கணுங்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்லி 86வது சட்ட திருத்தம் 2002 51AK 11வது அடிப்படை கடமையாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸ் பாயிண்ட் பார்க்கலாம். தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசில் 61 துறைகள். 100, 61. ஓகேவா? இரண்டுக்கும் பொதுவான பட்டியல் 52. 100 மத்திய அரசு, 61 மாநில அரசு, 52 பொதுப்பட்டியல். மத்திய அரசு, மாநில அரசு, பொதுப்பட்டியல். ஓகேவா? ஆனால் 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தம் படி மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. என்னென்ன 5 துறைகள் அப்படின்னா கல்வி, காடுகள், இடைகள், அளவுகள், பறவைகள், விலங்குகள் பாதுகாப்பு, உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி அதிகாரம், நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கல்வி, அடுத்து காடுகள், 3வது வந்து எடைகள் மற்றும் அளவுகள், 4வது பறவைகள் விலங்குகள் பாதுகாப்பு, 5வது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். ஓகேவா? இது 5மே மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு. ஓகே, அடுத்து மத்திய மாநில நிதி உறவுகளில் பாருங்கள், நமக்கு ஃபேக்சுவல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை இதை பற்றி சொல்லியிருக்கு. நிதி உறவுகளை பற்றி சொல்லியிருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் சொல்லலாமா? பார்ட் 12 268 293, 268 293, 268 293, 268 293, 268 293, 268 293 என்னது? நிதி உறவுகள். ஓகேவா? 1969 ராஜமன்னார் கமிட்டி இதுக்கு மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை இது பண்ணுறதுக்கு 1969 ராஜமன்னார் கமிட்டி. இது யார் அமைச்சா அப்படின்னா தமிழக அரசு. ராஜமன்னார் கமிட்டி தமிழக அரசு 1969. ராஜமன்னார் கமிட்டி தமிழக அரசு 1969. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ்
குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. ஓகே, 1969 ராஜமன்னார் கமிட்டி தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. 280 சட்டப்பிரிவின்படி நிதிக்குழு. ஓகே, அலுவலக மொழிகள். இது பார்ட் 17ல் 343லேருந்து 351, 343லேருந்து 351, 343லேருந்து 351 அலுவலக மொழிகள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் பேன் கொடுத்துருக்காங்க. 2004ஆம் ஆண்டில் இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியினை பெற்றுள்ளன. ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்த்தாங்க இல்லையா, அதுதான். தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலைனா 352, மாநில அவசர நிலைனா 356, நிதி சார்ந்த அவசர நிலைனா 360. 352 தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலைனா 356, 360னா நிதி அவசர நிலை. ஓகே, அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் எதுலேருந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த திருத்துறாங்க இல்லையா, அது எதுலேருந்து எதன் மூலிமா பண்ணுறாங்கன்னா, பகுதி 20ல் 368 படி தான் திருத்தம் கொண்டு வராங்க இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே. பகுதி 20 368. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி பார்த்தோம், ராஜமன்னார் கமிட்டி. 1969 தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. எதுக்குன்னா மத்திய மாநில உறவுகள் பார்க்குறதுக்கு. அடுத்து இன்னொரு கமிட்டி இங்கே பாருங்கள். ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம் பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையை அமைத்தது. ஓகேவா? இன்னொரு கமிட்டி இருக்கும். இந்த கமிட்டி எதுக்கு அப்படின்னா, அரசின் பல்வேறு நிலைகளை அறிய. ஓகேவா? அரசின் பல்வேறு நிலைகள் அறிய. ஓகேவா? அடுத்து இன்னொரு கமிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி என்ன பார்த்தோம், 1969 ராஜமன்னார் கமிட்டி தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. அடுத்த கமிட்டி 2007 ஏப்ரலில் எம் பூஞ்சியால் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகளை குறித்த புதிய நோக்கத்தை ஆராயறதுக்காக கொண்டு வந்தது எம் பூஞ்சி. 2007 ஏப்ரல். 2000 ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அது என்னன்னா, எம் வெங்கடாச்சலையா அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி. எதுக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம். தேசிய சீராய்வு ஆணையம்னா வெங்கடாச்சலையா 2000ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸ் என்னன்னா, அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம், குறு அரசியலமைப்பு. 42வது சட்ட திருத்தம், குறு அரசியலமைப்பு. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் லெசன் முடிஞ்சுது. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்.